ஒரு பக்கம் தேர்தல் ஆணையம் கள ஆய்வுக்காக தமிழ்நாடு வரதாவும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு சார். ஆனா அவங்க அறிவிக்கிறதுக்குள்ளார, அவங்க தேர்தல் அந்த தேதியை அறிவிக்கிறதுக்குள்ளார இவங்க படத்தை ரிலீஸ் பண்ணிக்கிட்டாதான். சோ ம். அதுக்கு பாசிபிளா இந்த 19, 20ன்றது ஜனநாயகனுக்கு உண்டான கடைசி நாளா? இந்த நாள்ல ரிலீஸ் ஆகல அப்படின்னா ஆஃப்டர் எலெக்ஷன் தானா? அல்ல மார்ச் மிடில்ல தான் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. ஓகே. அது வரைக்கும் வந்து இங்க நெறைய திட்டங்கள் கவர்மெண்ட்டே நெறைய திட்டங்கள பெண்டிங்ல வச்சிருக்காங்க. ம், ம். இப்ப தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுடுச்சுன்னா, இவங்க திட்டங்களையும் செயல்படுத்த முடியாது. ஸோ அந்த மாரி இருக்கு. சென்னை முழுக்க ரோடெல்லாம் போட வேண்டியது இருக்கு. ம். இப்ப இவங்கெல்லாம் வந்து தேர்தல் தேதி அறிவிச்சுட்டா ரோடே போட முடியாது. அப்ப ரோடெல்லாம் குண்டும் குழியுமா இருந்தா திமுகவுக்கு ஓட்டே விழாது. ஓகே. அப்ப இவங்களே வந்து ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி கொஞ்சம் மார்ச் மிடில்ல சொல்லுங்க. நாங்க அதுவரைக்கும் எங்க வேலைகள பார்த்துக்கிறோம்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ம், அந்த ம். மாரி ஒரு நம்பிக்கை இருக்கு. எப்படி இருந்தாலும் மார்ச் மிடில் தான். அதுக்குள்ள இந்த படத்த கொண்டு வந்துருவாங்க. 2 வாரம் 3 வாரம் ஓடுனா போதும். ஓகே. அது இவங்க மேக்ஸிமம் கலெக்ஷன் அல்ல. அந்த 20 நிமிஷம் காட்சிகள் கட் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. உறுதியா சார்? இல்லங்க. அது நம்ம விசாரிச்ச வரைக்கும் அப்படி இல்ல. ஓகே. ஆக்சுவலா அப்படியே தான் படத்த குடுத்துருக்காங்க. அதுமாரி கட் பண்ணி குடுப்பதற்கு அதிகாரம் கிடையாது. நீங்க ஏற்கனவே என்ன சப்மிட் பண்ணீங்களோ, அந்த ம். படத்தை தான் மீண்டும் ரிவைசிங் கமிட்டிக்கு நீங்க பண்ண முடியும். ஸோ அதனால அப்படியே தான் குடுத்துருக்காங்க.